அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 160 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து இவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி ஹைஷன் ஐலாண்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் எபிசோட் முடிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு நாள் 2 நாளில் முடிகிற பயணம் கிடையாதுங்க. இது ரொம்ப பெரிய பயணம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இப்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போது கீழே இறங்கி பார்த்தா அது ஒரு விவசாய நிலம். அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது. என்னடா ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ விவசாயிகள் வீட்டுக்கு போகலாம், சரி, அங்கே அவங்களுடைய பொருட்கள் கூட விட்டு போவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். ஆமாம், ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த ஷியாங் இருக்கால்ல, அவன் என்ன சொல்கிறான், நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறா. ஏன்னா இவங்களோட மெயின் வேலையே இந்த மாதிரி தானே இருக்கும். இவன் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை கையில் வாங்கிக்கிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க நினச்ச மாதிரியே அந்த ஒரு இடத்துல யாரையுமே காணோம். என்னடா யாரையுமே காணுமே, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. இவளை யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குது. யாரோ ஒருத்தர் திடீர்னு வேகமாக ஓடி வராங்க. யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பாப்பாங்க. எங்களை காப்பாற்று அப்படிங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. திடீர்னு பார்த்தா ஒரு உல்ஃப் அட்டாக் பண்ணுமா. அந்த கிளஸ்டர் பால்ஸ் இருக்குல்ல, அதை தூக்கி போட்டு அவன் எஸ்கேப் ஆகுறா. இப்போ இந்த சத்தம் நம்ம ஆட்களுக்கு கேட்குமா. உடனே ஃபேட்டி அங்கேருந்து இவளை காப்பாற்றுறதுக்கு வேகமாக வந்துட்டான். மற்றவங்களும் வரலான்னு பார்க்கும்போது தங்சான் தடுக்கிறான். இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் வந்து ஷாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை போட்டு விட்டுட்டு இவனும் மூபாயும் அங்கேருந்து போகிறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட உல்ஃப் தீவ்ஸ் இருக்குது. நம்ம மூபாய் கேட்குறான், ஏய் தியந்தோ எம்பையரில் எப்படா உல்ஃப் தீவ் வந்தது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இது வந்து ஹியூமன் கிடையாது, ஹியூமனும் பீஸ்டும் ஒன்று சேர்ந்து ஒரு கலவை. இந்த ஃபங்ஷாவத்தியான் இருக்கான்ல, அவனுக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு உல்ஃப் தான் வந்து மார்ஷல் சோலாக இருக்குது. ஆனால் இது மார்ஷல் சோல் கிடையாது, ஒரிஜினல் பீஸ்ட். நார்மலாக பார்த்தா ஏதோ உல்ஃப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட ஃபிசிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குமா. இந்த உல்ஃப் எல்லாமே பயங்கரமான ரத்த வெறி பிடிச்சுதான். அதாவது ஒருத்தரை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்கள கொல்ற வரைக்கும் விடாதான். மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இதுக்கெல்லாம். இந்த உல்ஃப் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா, ஒரு 500 உல்ஃப் சேர்ந்தா 10,000 பேரை கூட ஈஸியாக தோக்கடிச்சிருமா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே ஃபேட்டி என்ன கேட்குறான்னா, அப்போ நம்ம எப்படி டிஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான். இந்த ஷியாங் இருந்தால அவளையுமே கட்டி கொண்டு வந்து போட்டாங்க இந்த இடத்துல. இப்போ களத்தில் இறங்க வேண்டிய தருணங்க. நம்ம ஃபேட்டி சரியான ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், டே உன்னுடைய ஆப்பனண்ட் நான்ரா அப்படிங்கிறான். தலை நீ வேற லெவல்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பயவுல கால் வலிக்கு அங்கேருந்து கீழே விழுந்துருமா. இதென்னடா இவனுக்கு வந்த சோதனை. இருந்தாலும் நம்ம ஆட்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, உள்ளுக்குள்ளே வந்து பீஸ்டெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோக்காரன்னு சொல்கிற மாதிரி அசிங்கப்பட்டாண்டா நம்ம ஃபேட்டி. இருந்தாலுமே ஒரு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. என்னதான் தங்சான் அதை சைலண்ட் ஆக்கிட்டா கூட சிக்னல் போய் சேர்ந்துருச்சுல, எல்லா பீஸ்ட்டுமே அதை நோக்கி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த பொண்ணு இருக்கால, அவன் என்ன பண்ணுறா, ஊர் மக்களை கையோட கூட்டு போயிடுறா. ஸோ இவங்கெல்லாம் பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தங்சானோட பிளான் என்னன்னா, இந்த குரூப்புக்குள்ள தான் தலைவன் இருப்பான், அவனை கண்டுபிடிச்சி முடிச்சு விட்டோன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு தேடி பார்க்குறான். இந்த ஒரு குரூப்பில் தலைவனை காணும். இன்னொரு பக்கத்தில் இந்த பொண்ணு அந்த ஒரு குரூப்பை கூட்டு போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ ஒரே ஆப்ஷன் தான், இவங்களை நம்புறதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்னொரு பக்கம் மூபாயும் தங்சான் என்ன பண்ணுறாங்க, பீஸ்ட் எல்லாத்தையும் சிறப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஃபேட்டி இருக்கான்ல, அவனுமே சண்டைக்குள்ளே வரான். என்னன்னா எல்லா பீஸ்ட்டுமே சேர்ந்து அவனை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்கு, அவன் மேலே பறந்துக்கிட்டு இருக்கான்ல, அதனால ஃபேட்டியே ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டான். டே நிப்பாட்டுவீங்களா மாட்டிங்களாடா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஊர் மக்கள் எல்லாம் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களையுமே ஒரு சில பீஸ்ட் வந்து துரத்திக்கிட்டு போகுதுங்க. இந்த பொண்ணு அவளுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாத்தையுமே வச்சு ஓரளவுக்கு சமாளிக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சமாளிக்கிறா. ஆனால் இவங்களுடைய துரதிருஷ்டம், இந்த ரூட்ல தான் அந்த தலைவன் இருக்கிறாப்புல. இந்த சைடு நம்ம ஆட்கள் 3 பேருமே ஏகப்பட்ட பீஸ்ட் சுத்து போட்டுடுச்சு. அவங்க சண்டை போட ரெடியாக தான் இருக்காங்க. அப்போ அந்த தலைவன் நடந்து வரான். அவன் என்ன கேட்குறான், ஏண்டா இன்னுமா நீங்கள் சண்டை போடுறத நிப்பாட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு பொண்ணை வந்து பிடிச்சு கொண்டு வந்துட்டான் அவன். ஸோ இந்த பொண்ணு இவங்க கையில் இருக்கிறதுனால நம்ம ஆட்கள் ஃப்ரீயாக சண்டை போட முடியாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் யோசிக்கிறான். எப்படியோ இவன் தான் லீடர்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பொண்ணு அவன் கையில் இருக்கான் இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், தம்பி இவ உனக்கு உயிரோட வேணும்னு வச்சுக்கோ, வந்து உன் உயிரை கொடுத்துட்டு இவளை கூட்டு போ அப்படிங்கிறானுங்க. தங்சான் அப்படியே பார்க்குறான். நல்லா யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. உன்னுடைய கண்டிஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறான். நம்ம ஃபேட்டிக்கு ஆல்ரெடி அவன் ஒரு கமாண்டை கொடுத்துட்டான், அவளை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்துட்டான். இப்போ அவங்க அட்டாக் பண்ணும்போது கோல்டன் ஷீல்டு இருக்கும் இல்லையா, அதை போட்டு இவன் தடுத்துக்கிறான். அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஆனாலுமே அவளை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ட் எகிரி வர நம்ம ஃபேட்டி உள்ளுக்குள்ளே போயிட்டு அவளை காப்பாற்றிட்டான். இருந்தாலும் அவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பீஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, கீழே இருந்து ஃபேட்டி அட்டாக் பண்ணுது. ஏன்னா அவன் பறந்துகிட்டு இருக்கான், அவன் நோட்டீஸ் பண்ணல. அதே மாதிரி கீழே இருந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவனை எதிர்பார்க்கல. ஸோ அவன் அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டான்.
இப்போ இந்த பீஸ்ட் எல்லாம் வெறி புடிச்ச மாரி மாறுது. நம்ம ஃபேட்டிய அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா போகுது. இருந்தாலும் நம்ம தங்சான் இருக்கான்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்தவன் தான். என்ன பண்ணான்னு தெரியல. படபட படபடன்னு பட்டாசு வெடிக்கிற மாரி சத்தம் மட்டும் தான் கேட்குது. மொத்தமா எல்லாருமே டிஃபீட் ஆயிட்டாய்ங்க. இவனுங்களுக்கு ஒண்ணும் புரியல. "டேய் என்னடா பண்ண? ஒரே இன்ஸ்டன்ட்ல எல்லாரையும் காலி பண்ணிட்ட. என்ன மூவ் யூஸ் பண்ண?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு மின்ன ஆரம்பிக்குதுங்க. அந்த பொண்ணு கை காட்டுறா. என்னடா அப்படின்னு பார்த்தா சோல் போன். அங்சான் என்ன சொல்றான் மூபாய் கிட்ட, இந்த ஒரு சோல் போனை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த 7 பேர்ல உன்கிட்ட தான் சோல் போன் இல்ல அப்படின்றப்போ அவன் என்ன சொல்றான், இல்ல இதை வந்து நம்ம ஷாவுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். இப்போ ஷாவு வந்து சோல் போன் அப்சர்வ் பண்ற நிலைமையிலையா இருக்கா? அது மட்டும் இல்லாம இது அவளுக்கான சோல் போன் கிடையாது. அதான் அவன் என்ன சொல்றான், இல்ல எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். இதோட சோல் ஸ்கில் அப்படிங்கிறது உனக்கு தான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். நீ வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவனுக்கு பாதுகாப்பா தங்சான் நிக்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்றா, நாங்க போயிட்டு வில்லேஜஸ் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டெல்லாம் போட்டுட்டு, அந்த கட்டு போடும்போது கூட இதுங்க 2 அடிச்சுக்குதுங்க. ஆனாலும் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஃபேட்டி மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கான். அவனால் ஒன்றுமே முடியல. இருந்தாலும் உதவி செய்யறத அவன் நிப்பாட்டில் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கான உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஃபேட்டியோட உடம்புல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. அவன் தள்ளாடி தள்ளாடி நடந்துக்கிட்டே போகிறான். அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன் அப்படிங்கிறா. ஆனால் ஃபேட்டி கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பயபுல போத்துன்னு கீழே விழுந்துட்டான். அவள் திரும்ப பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டா. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.